ஹாய் ஹலோ வெல்கம் டு டியூப்லெட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும், பப்ஜி வந்து சைனீஸ் விஷன் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு சேனலில் வீடியோ பண்ணியிருக்கோம் செப்பரேட்டாக. அந்த வீடியோ பார்க்கலனாக்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் போய் நெக்ஸ்ட்டு பாருங்கள். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்குள்ளேயே நான் இன்னொரு சர்வர்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷனும் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா பப்ஜி வந்து சைனீஸ் விஷனில் 2 அப்ளிகேஷன் வந்து அவங்களோட செப்பரேட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 பப்ஜி அவங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு எது பிடிக்குதோ அந்தமாரி ப்ளே பண்ணிக்கலாமா அப்படின்னு தெரியல. பட் 2 பப்ஜி வந்து இருக்குது. அதில் வந்து ஒரு பப்ஜி பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பப்ஜி பார்த்திங்கன்னா இது வந்து அந்த பப்ஜி கம்பேர் பண்ணக்குள்ளே இது வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபேஸில் நம்மளுக்கு டேட்டோ மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இந்த ஆப்ஷனும் இதில் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த பப்ஜியோட சைஸ் பார்த்திங்கன்னா 1.7 GB கிட்ட வருது. நான் வந்து அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் 1.5 GBக்கு ஒன்றும் 1.7 GBக்கு ஒன்றும் டவுன்லோட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அதுதான் இந்த இன்னொரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் கம்பேர் பண்ணக்குள்ளே இதில் இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் தான் நான் வந்து மான்ஸ்டர் ட்ரக் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் பப்ஜியில் வந்து. ஸோ அந்த மான்ஸ்டர் ட்ரக் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து இது தான். அந்த மான்ஸ்டர் ட்ரக்கு அந்த மாதிரி நியூ விஷயங்கள்லாம் இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தால அந்த நியூ விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறேன். இந்த அப்ளிகேஷனில் வந்து மான்ஸ்டர் ட்ரக் வந்து நம்மளுக்கு பெருசாக சொல்லணும், நம்மளுக்கு மான்ஸ்டர் ட்ரக் இருக்குது. நான் வேறு எதையும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணல. செப்பரேட்டாக ஒரு சின்ன ஒரு கேம் ப்ளே வேணால் போகலாம். பட் அந்த மான்ஸ்டர் ட்ரக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா சைன்இன் பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே அப்படியே சேம் தான் சொல்லணும். அந்த அப்ளிகேஷனில் நான் எப்படி வந்து சைன்இன் பண்ணி உள்ளே வந்தனோ அதே அப்ளிகேஷனில் தான் அதே மாதிரி தான் நம்ம சைன்இன் பண்ணணும். இதில் இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் கார் நம்மளுக்கு நிற்கிது, பேக்ரவுண்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. பட் இன்டர்ஃபேஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம வந்து ஸ்குவாட் மேட்சாக எந்த மேட்ச் செலக்ட் பண்ணுறது அதுவும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நிறைய ஆப்ஷன் வந்து இதில் நியூவாக இருக்குது. அண்ட் இமோஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு ஒரு 8 இமோஜஸ் வந்து ஃப்ரீயாகவே அன்லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து நம்மளுக்கு பீட்டா விஷன் கிடையாது. இது வந்து சைனீஸோட ஒரிஜினல் விஷன். நம்ம சைனீஸோட பீட்டா விஷனை தான் நம்மளுக்கு செப்பரேட்டாக போன வீடியோ பண்ணியிருந்தோம். அது என்ன தான் கேம் கண்டுபிடிச்சவன் சைனீஸ் விஷனாக வந்து சைனீஸில் அவ்வளோ கண்டுபிடிச்சாலும் கேமை விளையாடுறது நம்ம ஏஷியன் கண்ட்ரியில் நம்ம தான் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம். கேம் ப்ளே வந்து ரொம்ப மட்டமாக விளாட்றாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஏஷியா சர்வர்லேருந்து நார்த் அமெரிக்கா சர்வர் யூஸ் பண்ணி நம்ம விளையாடினா கேம் ப்ளே வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எல்லா கேம் ப்ளேயும் வந்துச்சு. பட் என்னால் என்ன சர்வரில் இருக்குன்னு சூஸ் பண்ண முடியல. பட் ஆனால் எல்லாருமே எனக்கு வந்து சைனீஸ் பிளேயர் தான் வந்தாங்க. சர்வர் வந்து இதில் செலக்டர் ஆப்ஷன் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய டைம் செக் பண்ணக்குள்ளே சர்வர் ஆப்ஷனே கிடையாது. அப்புறம் இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ஸில் வந்து நியூவாக 2-3 விஷயம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்பீடிங் இண்டிகேட்டர்லாம் காட்டுற மாதிரி அந்த இண்டிகேட்டர், அடுத்த ஃபியூவல் இண்டிகேட்டர் வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் நியூவாக கொடுத்துருந்தாங்க. அண்டு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிளிக் பண்ண பார்த்திங்கன்னா எல்லாமே என்ன கருமனே புரியாத எல்லாமே சைனீஸ் லாங்குவேஜில் இருந்தது. லாங்குவேஜ் இதுலேயும் நான் மாற்ற ட்ரை பண்ணேன், இதுலேயும் மாற்ற முடியல என்ன பண்ணாலும். அதில் சொல்கிற மாதிரி தான் இதுலேயும் நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தே அன்லாக் பண்ணி விட்டு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு ஸ்டார்டிங் கேம் ஓப்பன் பண்ணக்குள்ளேயே நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு டிஷர்ட் ஒன்று, பேண்ட் அண்ட் பூட் ஒன்று போட்டுக்கிட்டே தான் அன்லாக் பண்ணி விட்ருக்காங்க. அண்ட் நம்ம இப்போ வந்து ட்ரைனிங் மோட் கிளிக் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரைனிங் மோடில் போய்ட்டு என்னென்னலாம் நியூவாக இருக்குது, பப்ஜிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் அந்த சொன்ன மான்ஸ்டர் ட்ரக்கை வந்து ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். மோஸ்ட்டாக எல்லா காரையும் வந்து இதில் ட்ரைவ் பண்ணுறேன், என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஷூட்டிங்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஷூட்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டயரில் வந்து ஒரு 2-3 சுட்டுக்கப்புறம் தான் டயர் வெடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புல்லட் அடிச்சோடனே டயர் வந்து உடனே பஞ்சர் ஆகிற மாதிரி இருக்குது. அண்ட் கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடா கிராஃபிக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்கிறேனே, உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் எனக்கு வந்து இந்த கிராஃபிக்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த ட்ரைனிங் மோட் இந்த கேம் பிளேயில் எப்படின்னா நம்ம ஒரு பொருளும் எப்படி வச்சுருக்கோமோ அப்படி தான். நம்ம எனிமியை சுட்டால் நம்மளுக்கு வந்து எனிமிக்கும் லைஃப் குறையும். அது எனிமியை சுட்டால நம்ம ஸ்குவாடில் இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸை சுட்டால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து லைஃப் குறையும். அது வந்து நம்மளுக்கு பிசியில் விளையாடக்குள்ள அப்படி தான் இருக்கும். பட் இந்த கேம் பிளேயில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரியலாக கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டில் போட்டு நம்ம போய் நெருப்பில் நின்னா நம்மளுக்கும் லைஃப் வந்து குறையுது. அதேமாதிரி க்ரீன் கலரில் குறையுது, நீங்கள் பார்த்துக்கலாம். பப்ஜி வந்து சைனீஸ் விஷன் 2த்துலேயுமே வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாக க்ரீனில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளை ட்ரைனிங் மோட்லேயே வச்சு காலி பண்ண பார்த்தாங்க. எப்படியே தப்பிச்சாச்சு, ஒரு மெடிக்கிட்ட போட்டு தப்பிச்சிருவோம். அண்ட் நீங்களே பார்த்துட்டு அந்த ஃப்ளேம் ஆகக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்து அனிமேஷன் வந்து க்ரியேட் ஆகுது. நம்மளுக்கு வந்து அப்டேட்டில் வந்து அந்த ஆப்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். 11 வந்து நம்மளுக்கு பப்ஜி அஃபிஷியல் மொபைல் இந்தியாவில் நம்ம விளையாடுற சர்வரில் நம்மளுக்கு வந்து 11 அப்டேட்டில் வந்து இதை கொடுக்க போகிறாங்க. நம்மளுக்கு ஃபயர் ஆகக்குள்ளே பார்த்திங்கன்னா அவன் கத்த மட்டும்தான் செய்வான். அதே மாதிரி கன் வச்சுக்கிட்டு நிற்கிறவன் கன் மட்டும் தான் வச்சுட்டு நிற்பான். இந்த தடவை பார்த்திங்கன்னா ஃபயர் ஆகக்குள்ளே நம்ம அனிமேஷன் க்ரியேட் ஆகும். நம்ம வந்து கையை வச்சு அதை தட்டி அணைப்போம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பான். அடுத்து கன்ஸ் உருவுக்கு நம்ம வந்திருக்கோம். கன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே தான் இருக்குது. அதில் யூஸ் பண்ண அதே கன் அதே நேம் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னில் என்னடா டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா சில பாட்டில்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணி காட்டினேன். அந்த ஸ்மோக்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் டார்க்காக இருந்துச்சு. நம்மளுக்கு ஸ்மோக் வந்து
ஓகே, ஓவராலாக ட்ரைனிங் மோடில் என்னென்ன கன் இருக்குன்னு எல்லாம் நம்ம வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக பார்த்தாச்சு. ஆனால் வந்து ரொம்பவே போர் அடிச்சுன்னு தான் சொல்லலாம். எனக்கே வந்து ரொம்ப கடுப்பாக போகுது. ஏன்னா செகண்ட் டைம் அதே அப்ளிகேஷன் வச்சுட்டு என்னடா பேசுகிறது அப்படின்னு தெரியாமல் நானும் ரொம்ப நேரமாக உளறிட்டு இருக்கேன். சரி, ஓகே, நம்ம வந்து ட்ரக்கு மான்ஸ்டர் ட்ரக் அப்படின்னு சொல்லியிருந்தேனே, அதுவும் நிற்கிது பார்த்தீங்களா, அதான் மான்ஸ்டர் ட்ரக். அண்ட் அதை பார்த்துக்கோங்க, இப்படியே பார்த்துக்கோங்க, நம்ம கேம் ப்ளே முடிச்சிடலாம். இல்லை மான்ஸ்டர் ட்ரக் யூஸ் பண்ணுறத நான் பார்த்தாகணும் அப்படின்னா கேம் ப்ளே அப்படியே கண்டினியூ பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக மான்ஸ்டர் ட்ரக் ரன் பண்ணி காட்டுறேன். அண்டு சில கேம்ஸ் வந்து சர்வர்ஸ் வந்து எரர் ஆகுதா இல்லை கேம் பிளேயில் எதாவது ஸ்டக் ஆகுதா அப்படின்னு தெரில. நான் வந்து கார்ஸ் எடுத்து ட்ரைவ் பண்ணக்குள்ளே வந்து எல்லாமே ஸ்டக் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். சில கார்ஸ் வந்து அப்படியே போயிட்டு ஸ்டக் ஆகி வந்து உடனே டேரெக்ஷன் வேறு டேரெக்ஷன் திரும்புது. அந்த எரர் வந்து எனக்கு வந்து எந்த பைக்காக இருந்தாலும் எது யூஸ் பண்ணலாம் தெரிஞ்சுது. பட் ரன்னிங்கில் நான் ரோட்டில் இருக்கக்குள்ளே அது வந்து எனக்கு தெரியல. கன் யூஸ் பண்ணக்குள்ளே எந்த எரர்னு தெரியல. அண்ட் இதில் அனிமேஷன் கிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலில் வைக்கக்குள்ளே எனக்கு வந்து கிராஃபிக்ஸில் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா பில்டிங்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்டோன் தெரியறதா இருக்கட்டும், இல்லை கிராஸில் தெரியட்டா காரோட பெயிண்டிங், இல்லை கார் நிற்கிறது. இப்போ வந்து நம்ம ரியல் லைஃப்பில் கார் ரோட்டில் பார்க்குற மாதிரி அதே மாதிரி நிற்கிது அப்படின்னு சொல்லலாம். ரோட் கலராக சேண்டாக இருக்கட்டும். ஸோ ஓகே, நம்ம வந்து மான்ஸ்டர் ட்ரக் சொன்ன மாதிரி மான்ஸ்டர் ட்ரக் வந்தாச்சு. இது அவ்வளோ சீன்லாம் இல்லைங்க. மான்ஸ்டர் ட்ரக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பாலத்தில் வந்து ஈஸியாக வந்து தாண்ட முடியுது. அண்டு எதிர்க்க இருக்க பிரிட்ஜஸில் சைடில் வந்து சைட் பாத் மாதிரி இருக்கும். அந்த சைட் பாத்தில் நம்ம ஈஸியாக ஏறி இறங்கிடும். அண்டு மலை மேலே ஏறத்துக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக எனிமிகிட்ட ஏறி நசுக்கிறதுக்கும் கொஞ்சம் டயர் பெருசாக இருக்கிறதால ஒரே டைமில் ஒரு 2-3 எனிமியை கூட ஏற்றி நசுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மான்ஸ்டர் ட்ரக் வந்து உங்களுக்கு நிஜமாக பிடிச்சிருந்தனா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த அப்டேட் வரலாமா வேணாமா, இல்லை வந்தால் எப்படி இருக்கும், இல்லை இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் நீங்கள் எதெல்லாம் நோட் பண்ணிங்க இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு, இது வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். அண்ட் இதில் எமோட் செக்ஷன்லாம் வந்து 8க்கும் மேலே அன்லாக் ஆகிருக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது சொல்லியிருந்தேன். அதை வந்து நான் யூஸ் பண்ணல. அது ஏன் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு நான் செப்பரேட் வீடியோவாக முன்னாடியே அப்லோட் பண்ணிட்டேன். இந்த கேம் பிளேயில் எடுத்த எமோட் செக்ஷன் தான் அந்த எமோட் செக்ஷன். ஸோ அந்த இமோஜ் செக்ஷன் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போய் அதை செக் பண்ணி பாருங்கள் அந்த இமோஜஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணி நான் இல்லை பெய்ட் பண்ணி இல்லை எலைட் பாஸ் பண்ணி நம்ம அதை வாங்க வேண்டியதான். அவங்க ஃப்ரீயாகவே அதில் கொடுத்து வச்சுருக்காங்க. சைனீஸ் விஷயம் இதில் வந்து பெட்டர்னு சொல்லலாம். ஆனால் கேம் பிளேயில் வந்து ரொம்ப மட்டமாக விளாட்றாங்க. இல்லை ஒருவேளை நான் போன டைமில் சர்வரில் ப்ரோ பிளேயர் யாரும் வரலையா, நம்ம தான் பூந்து விளையாடணுமா அப்படின்னு தெரியல. நான் விளையாடின வரைக்கும் கேம் பிளே வந்து கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சு சொல்லலாம். அண்ட் இதில் டிரைவிங் சீட்டில் எப்படி உட்காந்து காரை எப்படி ட்ரைவ் பண்ணுறது தெரியாமல் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டுருந்தேன். அப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சி டிரைவிங் சீட்டை கண்டுபிடிச்சாச்சு. கார் ஒரு நல்லா மூவ் ஆகுது. ஆனால் அதான் நான் சொன்னல ஸ்டக்கான மாதிரி ஒரு மாதிரி கேம் ஃபீல் ஆகுதுன்னா அது வந்து உங்களுக்கு இப்போ ஃபீல் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா வந்து டக்கு ஃப்ரேம்ஸ் வந்து டக்குன்னு மூவ் ஆகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. நீங்களே பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோ வந்து நான் ஃபாஸ்ட்டனே பண்ணவே இல்லை. பட் எல்லா ஃப்ரேம்ஸும் டக்குன்னு மூவ் ஆகுது. நான் வந்து நார்மலாக ஸ்பீடில் ஓட்டினா நார்மலாக ஓடுது. கொஞ்சம் நேரம் சென்று பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஃப்ரேம்ஸ் வந்து டக்குன்னு மூவ் ஆகுது. இது எதனால் கிளிச் ஆகுதா இல்லை என்ன எரர் அப்படின்னு தெரியல. சர்வர் ப்ராப்ளமாக இருந்தாலும் இருக்கலாம் கண்டிப்பாக. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் சுவாரஸ்யமான இன்னும் நிறைய வீடியோ வந்து பப்ஜி பற்றி வரப்போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ விஷயம் தான் வந்து நம்மளுக்கு பப்ஜி பற்றி வரப்போகுது. ஸ்னோ பிளேசஸ் வந்து ஸ்னோ ஐலாண்ட் வந்து காட்ட போகிறோம். அந்த இடத்துல வந்து தண்ணி கூட கட்டியாக தான் இருக்கும். அண்டு ஸ்மாகாக இருக்கும். எல்லாமே புகையாக ஏற்பட்டிருக்கும். அந்த இடம் வந்து நம்ம பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பிளேஸஸ். அண்ட் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ரெயின் வந்து நம்மளுக்கு வெக்கேஷன் வந்து பிளேஸ் வந்து ஆல்ரெடி இறங்கல நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. ரெயின் வந்து நம்மளுக்கு இடி இடிச்சு மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இடி இடிச்சு மழை பெய்யக்குள்ள ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்செட் போட்டு நீங்கள் விளாட்ற பிளேயராக இருந்தால் கண்டிப்பாக பயமாக இருக்கும். ஏன்னா இடி வந்து நம்ம டக்குன்னு ரியல் டைம் லைஃப்பில் எப்படி இருக்குமோ அதேமாதிரி சடனாக அந்த சவுண்ட் வரத்தால் டக்குன்னு எங்கே இருந்துடா சவுண்ட் வந்துச்சு, ஐயோ திடுக்குன்னு தூக்கி போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா ரெயின் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரெயின் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்மாக் அப்படி ஏற்பட்டுச்சு. கேம் பிளே வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அந்த வீடியோ தான் உங்களுக்கு கண்டினியூவாக டெய்லியும் ஒரு வீடியோ அப்படின்ட்டு பப்ஜியோட அப்டேட் பற்றி வந்திருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூஷனாக இன்னும் கொஞ்சம் காரை ரன் பண்ணி காட்டுறேன். அண்ட் இந்த கேம் பிளே அப்படியே அதோட முடிச்சுக்கலாம். ஓகே வியூவர்ஸ், நீங்கள் வந்து இந்த கேம் பிளே வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போகும். எனக்கும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கிறதுக்கு என்ன பேசுறதுக்கு தெரியாமல் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப போர் அடிக்காமல் நீங்கள் வந்து இதில் இருக்க கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நீங்கள் கேம் பிளே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வந்து லாஸ்ட்டாக மீட் பண்ணுவோம். எல்லா வீடியோன்னு சொல்கிற மாதிரி ஒரு 20 நிமிஷத்துக்கோ 30 நிமிஷத்துக்கோ கண்டினியூவாக பேசணும். விஷயம் இருந்தால் பட் பேசலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மான்ஸ்டர் ட்ரக் யூஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்ட்டு நெக்ஸ்ட் கார் தான் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதால் நம்ம வந்து லாஸ்ட்டில் மீட் பண்ணுவோம். அண்ட் நான் வந்து இதில் டிஃப்ரெண்ட் கார்ஸ் வந்து என்னென்ன எப்படிலாம் போகுது அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவே வீடியோ வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
前面有情况，注意。அண்ட் இந்த கேம் ப்ளே பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை இதுக்கு முன்னாடி போட்ட பப்ஜி இன்னொரு சைனீஸ் விஷன் அந்த பீட்டா விஷன் வந்து இன்னும் அப்டேட்ஸ்லாம் நிறையா இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். அண்ட் வேறு எதனா எரர்ஸ் உங்களுக்கு வந்து ஷோன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக லீவ் பண்ணுங்கள். அதை எப்படி சால்வ் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஐடியா கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து ஓகே, நான் வந்து ரொம்ப வளர ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். ஓகே, சைனிங் ஆஃப் பெஸ்ட் ரீடர் ஃப்ரம் டியூப்லைட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டேக் கேர், பை.